இந்த பரீட்சித்து யாரால வளர்க்கப்பட்டான்னா மந்திரிகளாலையும் பந்துக்களாலையும் வளர்க்கப்பட்டான். தக்க வயசுல அவனுக்கு உபநயனமாகி வித்யாபியாசம் பண்ணி 16 வயசுல தன் தாய் மாமனுடைய பெண்ணாவன இராவதியை கல்யாணம் பண்ணிக்கிறான். 4 குழந்தைகளை அடைஞ்சான். ஜனமேஜயன் முதலிய 4 பிள்ளைகள். பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணி வச்சா. 32 வயசுல அவன் ஒரு நாளைக்கு தேச சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு கருப்பான புருஷன் ராஜா மாதிரி வேஷம் போட்டுண்டு கையில் அருவாளை வச்சுட்டு ஒரு பசுமாடு ஒரு காளமாடு ரெண்டும் நிற்கிறதே அந்த காளமாட்டினுடைய 4 காலில் 3 காலை வெட்டிட்டான். அந்த காளமாட்டையும் வெட்ட போறான். இதை பார்த்துவிட்டு இந்த ராஜா பரீட்சித்து நீ யாரு அப்படின்னு அவனை பார்த்து கேட்கறான். இந்த காளமாட்டை பார்த்து இவன் உன்னை வெட்டினானான்னு கேட்டான். ஏன்னா வெட்டினத்தை அவன் பார்க்கல. காளமாட்டை பார்த்து நீ வெட்டினாயா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா காளமாடு எப்படி பதில் சொல்லும்? அப்ப அவன் காளமாடு பதில் சொல்லும்னு தெரிஞ்சுதான் அவன் கேட்கறான். காளமாடு யாருன்னு தெரிஞ்சுதான் அவன் கேட்கறான். காளமாடு தர்ம தேவதை, பசுமாடு பூமி தேவதை, இந்த கருப்பான புருஷன் கலிபுருஷன். எந்த தர்மத்தை ராஜ தர்மத்தினால எல்லா தர்மத்தையும் ரட்சிக்கணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அந்த ராஜாவே கலியில எல்லா தர்மத்தையும் நாசம் பண்ணிடுவான்னு அர்த்தம். ஏன்னா அந்த 4 கால் தர்மத்துக்கு சத்தியம் தானம் தபஸ் சௌச்சம் அப்படிங்கிறது 4 கால். இதுலதான் அந்த தர்மம்ங்கிறது நிற்கிறது. இதை 3 காலை விட்டுட்டான்னா தானம் தபஸ் சௌச்சம்ங்கிறது போயிடுது கலியில. மிச்சம் இருக்கிறது சத்தியம்தான். அந்த சத்தியமும் நாம பேசுற சத்தியம் இல்லை, பிரபஞ்ச சத்தியம்ங்கிறது. காலத்தால 6:30 மணிக்கு சூரிய உதயம்னா 6:30 மணிக்கு ஆறுது. மழை பெய்யும்னா மழை பெய்யறது. மழை தேவைப்பட்ட காலத்தில் மழை பெய்யும். இவன் சொன்னதே பெய்யலைன்னாலும் கவனித்து பார்த்தெல்லாம் தெரியும். எங்கே தேவையோ அங்கே கரெக்டாக பெஞ்சுட்டு போகிறோம். ஒரு சமயம் இந்த இடத்துக்கு பெய்யறது, ஒரு சமயம் அந்த பக்கம் பெய்யறது, ஒரு சமயம் அந்த பக்கம் பெய்யறது. ஒரே சமயத்தில் பொத்துன்னு கொட்டுறதா? அப்படி இல்லை. இல்லையே எல்லா இடத்துலையும் பொத்துன்னு கொட்டுன்னு வெள்ளம் வருது. என்ன அதெல்லாம் ஃப்ராடு. இவன் தண்ணி போகிற பாதையெல்லாம் அடைச்சி குளத்தெல்லாம் துத்து பாதாள சாக்கடை கட்டுறேங்கிற பேரில் எல்லாத்தையும் நாசம் பண்ணினதுனால தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. அதுதான் விஷயம். இதே மழையெல்லாம் இதை விட பெரிய மழையெல்லாம் பெஞ்ச போதெல்லாம் தண்ணி வடியல்லையா? வடிகால்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால இத்தனை பிரச்சனையே தவிர மழையெல்லாம் எப்போதும் போலதான் பெய்யறது. அதுதான் உண்மைங்கிறது. அதை சேமிக்கிற அந்த சிஸ்டத்தை நாம் நாசம் பண்ணிட்டோம். அதுதான் விஷயம். அது எப்போ சரியாகுமோ? காலத்தில் மழை பெய்யறது, புஷ்பங்கள்லாம் பூக்கிறது, காய்கள்லாம் காய்க்கிறது, தானியங்கள்லாம் சமர்த்தியாக விளையிறது. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன நாம் ஜீவிக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணியா. இன்னைக்கு ஜீவிக்கிறமே நாம அந்த தர்மத்தினால தானே. அந்த தர்மம் இருக்கும். கலியை நிகிரகம் பண்ணி அவனை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது, 5 இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டான். நீ எல்லா தேசம் முழுக்க இஷ்டத்துக்கு சுதந்திரமா விவகாரம் பண்ணக்கூடாது. இந்த விசா கொடுக்கும்போது எங்க போற எங்க வர, இந்த இடத்துக்கு தான் போகலாம், இந்த இடத்துல தான் இருக்கலாம், அப்படிலாம் ஒரு ரூல்ஸ் கொடுக்குறா பத்தியில. அது மாதிரி இது அமூனி பஞ்சஸ்தானானின்னு 5 இடம். ஜூதம் பானம் ஸ்திரிய சூனாகா எத்ரா தர்ம சதுர்விதா. சூதாட்டம் ஆடுற இடத்துல இருக்கலாம், மத்தியபானம் பண்ற இடத்துல இருக்கலாம், மாம்சம் சாப்பிட்ற இடத்துல இருக்கலாம், கொலை பண்ற இடத்துல இருக்கலாம், விலை மாதர்கள்ட்ட இருக்கலாம். இதற்கு காரணமான பணத்தில் இருக்கலாம். பணம் இருந்தாதான் இந்த தப்பெல்லாம் பண்ண முடியும். தப்பு பண்றதுக்கு காரணமான பணம், நல்ல பணம் இல்லை, நல்லபடியா நாம் சம்பாதிக்கிற பணம் இல்லை, தப்பு பண்றதுக்கு காரணமான பணம். அதனாலதான் நல்லபடியா சம்பாதிக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தப்பு கலியில பண்ணக்கூடாது. மற்ற யுகாந்தரங்கள்ல சொல்லும் போது இதெல்லாம் காரண காரியமா இருந்தது. ஒரு இன்னைக்குமே மிலிட்ரியில மத்தியபானம் அலௌடு தானே. ஏன்னா அவளுடைய ஒரு ஒர்க்கு, அவளுடைய குளிர் மைனஸ்ல போய் உட்காந்துருக்கான்னா அவன் சாப்பிடலன்னா அவன் செத்து விடுவான். அது மாதிரி யுத்தத்தில் அடிபட்டு உடம்பெல்லாம் ரணமாகறதே இன்னைக்கு மயக்க மருந்து கொடுக்குறா பத்தியில. அது மாதிரி அந்த காலத்தில் அது வச்சிருந்தது. ராஜாக்களுடைய ஒரு தேவைக்காக வைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் குடிக்கிறதெல்லாம் மத்தியபானம் ஆகாது. அன்னைக்கு அதில் நிறைய விஷயம் உண்டு. மது அப்படிங்கிறது வேற, கல்லுங்கிறது வேற. தென்னம் பணம் இது சாப்பிட்ற இல்லைன்னோ, பழையத்தையே 4 நாள் வச்சுன்னு சாப்பிட்டேன்னா கல்லு தான். அது ஈஸ்ட் தானே, பெருசா வித்தியாசம் கிடையாது.
ஒரு பழச்சாரை உள்ள மூடி வச்சு சாப்பிட்டேன்னாலும் அதுதான். அது மாதிரி ரொம்ப ஒரு மந்தத்தை கொடுக்கக்கூடிய தாமச குணத்தை வளர்க்கக்கூடிய பதார்த்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா பேசிக்காவே உடம்பு தாமச புத்தி அடைஞ்சிடும் கலியில. அப்ப என்ன ஆகும்னா, நீ ஒண்ணுமே சாப்பிடலைன்னாலுமே சோம்பலாதான் உட்காந்துருப்ப. நீ சோம்பல் கொடுக்குற பதார்த்தத்தை சாப்பிட்டேன்னா எப்படி நீ வேலை செய்வ? அதுதான் இந்த கேள்வி. சுறுசுறுப்பா உள்ளதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். கலி நிகிரகம் பண்ணிட்டு இன்னொரு தடவை இவன் வேட்டையாட போகும்போது பசிதாக மிகுதியால அங்க பார்க்கறதே ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல ஒரு மகரிஷி சமீகர்னு பேரு, அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்க, அவருடைய ஆசிரமத்துல போய் தனக்கு பசிக்கிறதுன்னு இவன் கூப்பிட, அவர் கண்ணை திறந்து பார்க்காதனால அவர் தன்னை பார்த்துட்டு கண்ணை மூடின்னு இருக்கார். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தப்பான புத்தியெல்லாம் வரக்கூடாது. பண்ணுவா சில பேர். இந்த அண்டர் ரிசர்வேஷன் எல்லாம் பார்த்து எல்லாம் படுத்துன்றோம், அப்படியே தூங்குற மாதிரி. இதெல்லாம் வேணும்னு பண்றது. ரிசர்வேஷன்லயே படுத்துன்னு இருப்பான், பகல்ல போற ட்ரெயின்லயே நம்மளை உட்கார விடாதபடிக்கு படுத்துன்னு இருப்பான். இதெல்லாம் துர்குணிகள். அது வேணும்னு சில பேர் பண்ணுவாளே தவிர கண்ணை முடிக்கிறது பூஜை பண்றது அதுல எல்லாமும் ஃப்ராடு உண்டு. பார்த்துட்டு டிவி பார்த்துட்டே இருப்பார் ஆசிரமத்துல சுவாமிஜி. யாராவது வாசல்ல கார்ல வந்தாங்கன்னா டிவி அணைச்சிட்டு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ற மாதிரி உட்காந்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் உண்டு, எல்லா இடத்துலையும் எல்லாம் உண்டு. ஆனா எல்லாத்தையும் தப்பா நினைச்சிடக்கூடாது. நமக்கு தெரியணும் அந்த பரம்பரை, அவளுடைய அனுஷ்டானங்கள். மனுஷன்கிறது சில அபியாசங்கள் இருக்கதான் இருக்கும். எல்லாரும் 100% பர்ஃபெக்ட் எல்லாம் சொல்லவே முடியாது. சில பழக்கங்கள் இருக்கதான் இருக்கும். அது தப்பா ரைட்டாங்கிறதுலாம் விஷயம் வேற. அதுக்காக தப்பானவான்னு சொல்லிட முடியுமா? பர்சன்டேஜை வச்சுன்னு தான் சொல்ல முடியும். நாம அப்படிதான் சொல்லணும். அதை இவனுக்கு ஏன் அப்படி புத்தி போச்சுன்னால் கலி சம்பந்தத்தினால, கலி சங்கத்தினால இப்படி ஒரு நல்லவரை பார்த்து சந்தேகப்பட தோண, அதனுடைய விளைவா இவன் கண்ணில் ஒரு செத்த பாம்பு பட, போராத காலம் அதை எடுத்து அவர் கழுத்தில் போடுறான். உண்மையான தவமா பொய்யான தவமானு பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு. அது உண்மையான தவம். ஏன்னா ஸ்தானத்திரையா பரம்பிராப்தம்னு இருக்குங்க. 3 நிலைகளை கடந்து 4வது நிலையில அவர் இருக்கார். அப்படின்னா என்ன? நமக்கு பழக்கமானது 3: ஜாகிரத், சொப்னம், சுஷுப்திங்கிறது. கண் விழித்தின் இருக்கிறது, கனவு காண்பது, ஆழ்ந்த உறக்கம். அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். சமாதினா என்னன்னு தெரியுமா? இதுக்கு 4வது நிலை துரிய ஸ்திதின்னு பேரு. அந்த 4வது நிலையில என்னன்னா, இப்ப சுஷுப்தி சொன்னேன் பாருங்க, சுஷுப்தி அவஸ்தை. அதுதான் ஆழ்ந்த உறக்கத்துல படுத்துக்கிறோம். எழுந்துட்ட உடனே தான் 12 மணி நேரம் ஆயிடுதா, இவ்வளோ நேரம் நான் தூங்கினேனா, எனக்கு நேரம் போனதே தெரியலேங்கிறோம். இவ்வளோ மணி நேரம் தூங்கினோங்கிறது தெரியறது, ஆழ்ந்த தூங்கினோம்னு தெரியறது, சுகமா தூங்கினோம்னு தெரியறது. எப்ப தெரியறது? அது மூழ்ச்சிண்டப்புறம் தெரியறது. அது தூங்கறதேவே தெரிஞ்சா சமாதின்னு பேர். அதுக்கு சாட்சியா இருக்கணும். ரொம்ப இந்த அளவுதான் அதை புரியுற மாதிரி சொல்ல முடியும். அது அந்த நிலையில இருக்கார் அவர். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பாம்பை எடுத்து கீழே போட்டிருக்கணும். போட்டிருந்தா பெரிய தப்பா, போட்டதே தப்பு, அதை எடுத்து போட்டிருக்கலாம். இவன் வந்துட அவருக்கு ஒரு பையன், தஸ்ய புத்திரோ அதிதேஜஸ்வின்னு சிருங்கின்னு பேரு. அவனை விளையாடுறதுக்கு கூப்பிட்ட வந்த அவனுடைய ஃப்ரெண்டுகள்லாம் இவர் கழுத்துல பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு அவனை தேடின்னு போனா, கௌசிகிங்கிற நதிக்கரையில அவன் சமைத்து பொறுக்கின்னு இருக்கிறத அவன்கிட்ட போய் சொன்னா, நான் உன்னை தேடின்னு போனேன், உங்க அப்பா ஆசிரமத்துல கழுத்துல பாம்பு இருக்கு, செத்த பாம்பு இருக்குன்னா, அவன் கண்ணை மூடின்னு தன்னுடைய ஞான திருஷ்டியினால பார்க்கும்போது இது இந்த ராஜா பண்ணினான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஏன் கோபம் வந்ததுன்னா, தவறுதல் எல்லாருமே பண்ணுவா, திமிர் ஒன்று உண்டு. இந்த ஒருத்தன் தப்பு பண்ணினா 3 வகையா அந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்குள்ள வழி. ஒன்றும் தானே அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது, பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறது, இல்லை நமக்கு கவர்மெண்ட் தண்டனை கொடுக்கறது. இந்த ரெண்டும் இல்லைன்னா தெய்வம் தண்டனை கொடுக்கும். இப்ப ராஜாவா இருந்துட்டா, சாமானிய மனிதர்களா இருந்தா கவர்மெண்ட் தண்டனை கொடுக்கும். ராஜாவா இருந்தா யார் தண்டனை கொடுப்பா? அந்த திமிர்ல தானே அயோக்கியத்தனம் பண்றாங்க.
நம்மளை யார் கேட்க முடியும், நம்மளை யார் தண்டிக்க முடியும்? அப்படிங்கிறதுனால தானே தெய்வம் தண்டிக்கும். நான் தண்டிக்கிறேன் அப்படின்னு அவன் என்ன பண்றான்? நீ பாம்பை போட்டா உன்னை யார் தண்டிக்கிறது? சாமான்யமா இந்த பாம்பை போட்டானா அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீனே பாம்பை போட்டேன்னா உன்னை யார் தண்டிக்கிறது? உன்னை தெய்வம் தண்டிக்கணும், நான் தண்டிக்கிறேன்னு கையில ஜலத்தை எடுத்து, எந்த பாம்பை எங்க அப்பா கழுத்துல போட்டையோ அது கடும் விஷம் உள்ள பாம்பு. அது பாம்புகள்லயே 8 வகையான பாம்பு இருக்கு. இந்த பாம்பு எந்த வகையை சேர்ந்ததுன்னா இதுக்கெல்லாம் ராஜா தட்சகன்னு பேரு. அந்த தட்சகன்கிற பாம்பு உன்னை கடிக்கட்டப்படி சபிக்க இன்றையிலேருந்து 7வது நாள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். தன் அப்பாட்ட வந்து அழறான் அப்பாவை பார்த்து. அவ அப்பா சமாதி கலைஞ்சு என்ன விஷயம்னா, உங்க கழுத்துல பாம்பு போட்டிருக்கான்னா, இது மாதிரி அந்த ராஜாவை சபிச்சுட்டேன்னு சொன்னா, நீ பண்ணது பெரிய தப்புன்னார் அவன். ஏன்? அவன் பண்ணினது சின்ன தப்பு, நீ கொடுத்தது பெரிய தண்டனை. ஆச்சரியம் பாருங்க, மகான்கள்லாம் எப்படி இருந்தது. இது என்ன? இதை கயற்றி போட்டுட்டு இந்த பாம்பை கீழே போட்டுட்டு ஒரு ஸ்நானம் பண்ணா முடிஞ்சு போச்சு. இது என்ன பெரிய விஷயமா? நம்மளே மாதிரி மகான்கள் அனுஷ்டானர்களுக்கு ஸ்நானம்ங்கிறது சகஜம். இன்னைக்கு பார்த்துருக்கேன் பாலபிரிவால எத்தனை தடவை ஸ்நானம் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 8-10 தடவை ஸ்நானம் பண்ணுவா. 8லேருந்து 10 தடவை ஸ்நானம் பண்ணுவா பாலபிரிவா ஒரு நாளைக்கு. அது மாதிரி ஸ்நானம் பண்றவாள்லாம் இருந்து நான் பார்த்துருக்கேன். மகான்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கா. நிமிஷமா ஏதோ பட்டு எடுத்து, விழிப்பு பட்டு எடுத்தோ, இது பண்ணிடுத்தோ, அது பண்ணிடுத்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பொசுக்குன்னு போய். இன்னைக்கெல்லாம் ஸ்நானம்ங்கிறதே கிடையாது, மேல புரோட்சணம் தான். ஸ்நானம்ங்கிற பேச்சே கிடையாது. ஸ்நானம்னா அவகாக ஸ்நானம்னு தலைமுழுகி குளிக்கிறதுக்கு தான் ஸ்நானம்னு பேரு. தலைக்கு குளிக்கிறதே கிடையாது. அதுலேயும் இந்த மாதிரி காவேரி நதிகள்ல முழுகி குளிக்கிறதுங்கிறதே கிடையாது. அந்த ஸ்நானம் பண்ணினா சுத்தி ஆயிடும் சரீரம் அப்படின்னு உடனே நீ ஏன் அந்த தப்பு பண்ற? அவன் பண்ணது சின்ன தப்பு, அதுவும் தன் கண்ட்ரோல்ல பண்ணல, பசிதாக மிகுதியால தான் அவன் பண்ணது. 2வது அவன் சுபாவத்துல நல்ல பரம்பரை, நல்லவன், தர்மிஷ்டன். அவன்கிட்ட போய் சொல்லு, இது மாதிரி நீ சாபம் கொடுத்துருக்கேங்கிறத சொல்லு. அந்திம காலம்ங்கிறதுனால நம்ம தர்மம் அந்திம காலத்துல மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுவா. அதுக்குள்ள வழியை தேடிக்கணும். ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் சொன்னார். இந்த மதுரையில டாக்டர் பெத்த பெருமாள்னு இருக்கார். இந்த அப்போலோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆஸ்பத்திரி இடம் முழுக்க அவரோடது. ஒரு பேஷண்ட் விஷயமா நான் பேசுறதே, சாமி ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னார். நம்ம ஹிந்து தர்மம் அப்படி வச்சுக்க கூடாது, அது வீட்டுக்கு ஐஷ்ணு வர சொல்லுங்கோ. ஐஷ்ணு வர சொல்லி கங்காஜலம் கொடுத்து விளக்கேற்றி வச்சு எல்லாரையும் வந்து பகவான் நாமா சொல்ல சொல்லுங்கோ, இதுதான் கண்டிஷன் அப்படின்னாரு. அப்படி சொல்லுவாளா ஒரு டாக்டர்? அதுவும் நான் சொன்ன ஆஸ்பத்திரி டாக்டர் சொல்லவே மாட்டான், சொல்லவே மாட்டான். சொல்லுவாளா? சொல்லுங்க. நல்லவா ஹிந்து தர்மம்ங்கிறா. நம்ம அந்திம காலம் இல்லையா, பக்கத்துல இருந்து பந்துக்கள்லாம் பகவன் நாமா சொல்லி கங்காஜலம் கொடுத்து துளசி ஜலம் கொடுத்து அப்படிதான் நாம வழி அனுப்பிச்சு வைக்கணுமே தவிர உத்தரமே இல்லாம அந்த ஜீவன் தவிச்சுண்டா போகும். அப்படியே அனுப்பிச்சு வைப்பா, அதுதான் நியாயம். அது அதனால அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு உடனே இவன் வந்து சொல்ல, அதுக்குள்ள ராஜாவும் தன் தவற உணர்ந்து வருந்தின் இருக்கான். மகீபதி ஸ்வத தத் கர்மகர்ஹ்யம் விசிந்தயன்னாத்மகிருதம் சுதுர்மனாஹ அஹோமயா நீச்சமனாரியவத்கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி அத்யைவ ராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோ மே தஹத்வ பத்ரஸ்ய புனர்ன மே பூத் பாபீயசீதீர்த்விஜ தேவகோப்யஹ யாவைலசச்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரிரேன்வப்யதிகாம்புநேத்ரீம் புனாதி லோகானுபயத்ர சேஷானி கஸ்தாம் ந சேவேத மரிஷ்யமானஹ தம்மோபயாதம் பிரதியந்து விப்ராஹ கங்கா ச தேவி திருத சித்தமீஷே ஜுஹோபசிருஷ்டஹ குஹகஸ்தக்ஷகோ வா தசத்வலங்காயத விஷ்ணுகாதாக. அபூர்வமான ஒரு நிலை.
எவன் பெரிய தீரன்னால் மரணத்தை எவன் எதிர்கொள்றானோ அவன் தான் தீரன். தீரஸ்தத்திர நமுக்கியதங்கிறாள் பகவான். கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்திர நமுக்கியதி அப்படிங்கிறார். உயர்ந்த தீரனுக்கு லட்சணம் என்னன்னா மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான் அப்படின்னு. பந்துக்கெல்லாம் எவ்வளவோ சமாதானம் சொன்னார், போரும்ட்டான் அலம்னா. ஏன்னா நான் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். எனக்கு வயசு 32 இருந்தாலும் என் கடமைகளை எதையுமே நான் மிச்சம் வைக்கல. நிறைய தனகோஷம், தானிய கோஷம், சமிருத்தி, செக்யூரிட்டி எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் சௌக்கியமா இருக்கேன். என்னுடைய ஆத்மலாபத்தை தேடி நான் போறேன். எனக்குன்னு 7 நாள் கிடைச்சிருக்கு, இதை தடுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க போறேன்னா, ஹிந்து மதத்துல மரணம் நெருங்கிறதுங்கிறதே எவன் கங்கையை நினைக்காம இருப்பான்னா. அப்படின்னா கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்ச உடனேவே கங்காஜலம் விடுன்னு சொல்லுவா. அந்த காலத்துல எல்லா ராத்திரியும் ரிசர்வ்டா கங்காஜலம் இருக்கும். சின்ன சொம்பு வச்சுட்டு இருப்போம் பத்தியெல்லாம், அதுக்குதான் அது. அதை வச்சு பூஜை பண்றது எதற்குன்னா இது மாதிரி சுச்சுவேஷன்ல கொண்டு அவ வாயில விடணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த செப்பு சொம்புல வச்சிருந்தா அதுல பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வரவே வராது. 100 வருஷம் ஆனாலும் உள்ள திறந்து பார்த்தா அப்படியே பியூரா இருக்கும். கங்காஜலமே பியூரா இருக்கும், அதுவும் செப்பு சொம்புல வச்சா பியூரா இருக்கும். அந்த கங்காஜலத்தை எங்கேயோ 2000 மைல் தள்ளி தென்னிந்தியாவில் ஒருத்தன் காலமாகும் போது அவன் வாயில கங்காஜலத்தை விட்டாலே அவன் மோட்சத்தை அடைவான்னா, கங்கை கரையிலேயே இருக்கிறவன் மோட்சத்தை அடையாம இருப்பான். அதனால நான் கங்கை கரைக்கு போறேன்னு அவன் அங்கேருந்து அவனுடைய ராஜ்யம்ங்கிறது இந்திரபிரஸ்தம். இன்றைய டெல்லி தான் அவனுடைய ராஜ்யம். இதுதான் இந்திரபிரஸ்தம்னு பேர். அங்கேருந்து கங்கை பக்கத்துல எங்க இருக்குன்னா முசஃபர் நகர்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு தாண்டி கிட்டக்க போனோம்னா சுத்தல்னு ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு சுத்தல்னு பேரு. ஒரிஜினலா அவருக்கு அதுக்கு சுக்ரதால் சுகஸ்தல்னு ஃபர்ஸ்ட் பேரு, அப்புறம் சுக்ரதால்னு மாறினது, இப்ப சுத்தல்னு மாறிடுது. சுத்தல்னு மாறிடுதோ சுக்ரதால்னு மாறிடும். சுகஸ்தல் அப்படின்னு தான் பேர் அது. அதுல சப்தாகம் இந்த பாரத தேசத்துல 365 நாளும் விடாம சப்தாகம் நடந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம இப்ப பண்ற மத்தியெல்லாம் இது மாதிரி போனேன்னா எப்ப பாரு சப்தாகம் 4 பேர் பண்ணிட்டே இருப்பா, 50 பேர் கேட்டுட்டே இருப்பான்னா அது 2 இடம் தான். ஒன்னு நைமிஷாரண்யம், இன்னொன்னு சுகஸ்தல். நான் சுகஸ்தல்ல போய் சப்தாகம் இவெல்லாம் வந்திருந்தா, பின்னாடி உட்காந்துருக்கா பாருங்க, இவெல்லாம் வந்திருந்தா 400 பேர் இருந்தோம். சுகஸ்தல்ல போய் சப்தாகம் பண்ணோம். இப்படி ஒரு ஆனந்தமான இடம் அது. இப்ப பிப்ரவரி மாசம் துவாரகையில சப்தாகம் நடக்கிறது. பிப்ரவரி 11 17 துவாரகையில சப்தாகம். 18 19 20 3 நாள் பக்கத்துல இருக்கிற 2 ஜோதிர்லிங்கம் இருக்கு பாருங்க, சோமநாத்தும் நாகேஸ்வரரும் 12 பிராமணால வச்சு ருத்ராபிஷேகம் பண்ணி ஜபம் பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி வராம யாருக்கு முடியுமோ அவ கலந்துக்கலாம். இல்ல துவாரகை நீங்க வந்துடணும், பேரை பதிவு பண்ணிட்டா அங்க தங்கறதுக்கு சாப்பாடுக்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணும். ஏன்னா 3 இடத்துல சப்தாகம் பண்ணினா சப்தாகத்துக்கு விசேஷம்னு இருக்கு. புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்யாம் அப்படின்னு புஷ்கரத்துல சப்தாகம் பண்ணினா விசேஷம், மதுரால சப்தாகம் பண்ணினா விசேஷம். பாகவதமே சொல்றது இத. சப்தாகமே விசேஷம்னாலும் 3 இடத்துல பண்ணினா ரொம்ப விசேஷம். அதுல துவாரகையில நடக்கிறது. இது மாதிரி ஒரு புண்ணிய கஷேத்திரங்கள்ல தேடின்னு போவான். நம்ம அந்த காலத்துல தஞ்சாவூர் ஜில்லால வயசாயிடுச்சுன்னா ஸ்ரீவாஞ்சியத்துல போய் தங்குவான். ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு ஊரு. ஏன்னு காசியில போய் தங்க மாட்டா, காசிக்கெல்லாம் போக முடியாது. ஸ்ரீவாஞ்சியத்துல போய் ஒரு வீடு எடுத்துட்டு தங்குவா, வாடகைக்கு எடுத்துன்னு. ஏன்னா காசியை விட வீச கூட. காசியில கூட கடைசி காலத்துல பைரவ யாத்தனை உண்டு, ஸ்ரீவாஞ்சியத்துல அது கிடையாது. நேத்திக்குதான் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தவாரியோட முடிஞ்சது ஸ்ரீவாஞ்சியம் விசேஷமா. இது மாதிரி அந்தந்த க்ஷேத்திரங்கள் இருக்கு, அபூர்வமா உண்டு. ஸ்ரீவாஞ்சியம் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். அதுல காசி மாதிரி ஈக்குவலானது அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி இல்லாம நம்ம சனாதன தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவாளுடைய ஒரு நம்பிக்கை. இவன் கிளம்பி கங்கைக்கரைக்கு போற இந்த விசிறிஜ சர்வம் நரதேவ சின்னம் பவித்ரபாணிர் முனிவேஷ ஆஸ்தே, ராஜ அலங்காரங்கள் எல்லாம் களைஞ்சுட்டான். எல்லாம் என்னத்துக்கு, எல்லாம் கழட்டி போட வேண்டியதானே. ஒரு கட்டத்துல தேவை.
அந்தந்த காலத்தில் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அலங்காரம் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி ஒரு கட்டங்கள் பரிந்தும் தேவை. அதெல்லாம் அதுக்கப்புறம் எவ்வளோக்கு அவ்வளோ ஏற்றிக்கிறோமோ அவ்வளோ இறக்கின்றே வரணும். சிம்பிளாக ஆயிக்கணும். வாழ்க்கைங்கிறது சிம்பிளாக பண்ணிக்கணும். அந்த காலத்தில் பார்த்துக்கலாம் 2 வேஷ்டி தான் வச்சுருப்பான். கதர் வேஷ்டி, கதர் துண்டு. இந்த மாதிரி பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 2 புடவை, அதை தோச்சு இந்த மாதிரி இந்த சோப்பு உப்புலாம் கிடையாது. குளத்தில் துவச்சதுனால அப்படியே முடன்னு அரிசிப்பலாம் மாதிரி இருக்கும். அந்த புடவையே பளிச்சுன்னு இருக்கும். அப்படி ஒரு நீட்டாக இருப்பா. ஒரு கவலை கிடையாது. விட்டுட்டு போகிறோங்கிறது எதுவுமே இல்லை. அதனால் அந்த கவலை எதுவுமே கிடையாது. இல்லைன்னா எல்லாத்தையும் கவலைப்படணும். இத்தனை சாமானி கொண்டு எலி சேர்க்குற மாதிரி பொந்துல சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமேன்னு கவலைப்படணும். விட்டுட்டு போகிறதே ஃப்ரீயாக கையை உதறின்னு கிளம்ப வேண்டாமா சொல்லுங்க. அந்த ஒரு வைராக்கியம் வரணும். எல்லாத்தையும் விட்டான். பவித்திர பாணியா ஒரு மர உருவி எடுத்து கட்டினான். மர உருவின்னு ஒன்று இந்த மரத்தோட தோலை துணி மாதிரி கட்டிக்கிறது. அதை எடுத்து கட்டினான். கங்கைக்கு வந்தான். அங்கே இருக்கிற மகான்கள் சரணத்திலெல்லாம் நமஸ்காரம் பண்ணினான். தான் பண்ணின அபச்சாரத்தை சொன்னான். 7 நாள் தான் தனக்கு வாழ்க்கைங்கிறத சொன்னான். பிராமண சாபத்தை சொன்னான். தான் அதிலேருந்து விடுபடணும்னு அவன் கேட்கல. பின்ன என்ன கேட்டான் அவன்னா, இந்த 7 நாளில் நான் வாழக்கூடிய இந்த 7 நாளில் நான் என்ன பண்ணினா மோட்சத்தை அடையலாம்னு கேட்டான். எத் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம் எத் கர்த்தவ்யம் ரிவி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யய. மற்றவர்கள் அவரவர்களுக்குள்ள அனுஷ்டானத்தை சொன்னார்கள். பொதுவாக இந்து மதத்தில் ஒரு ஸ்பெஷல் விசேஷம் என்னன்னா, கோடி பேர் இருக்கோம்னா கோடி வழி சொல்லுவா. இன்னைக்கு ஒரு தலைவலின்னு ஒருத்தட்ட சொல்லிடுங்கோ, தலைக்கு தலை வைத்தியம் சொல்லுவா. இது நம்மளோட ஒரு நம்ம தேசத்தில் உள்ள ஒரு பழக்கம். அவளுக்கு என்ன தெரியும் இல்லை என்னன்னா, ஒரு காலத்தில் தான் என்ன செஞ்சமோ அதை சொன்னா. இப்போ பிரச்சனையே அது இல்லை. இவன் செய்யாம இவன் படித்ததெல்லாம் புறத்தையாருக்கு சொல்றான். அதுதான் இந்த ப்ராப்ளமே. நீ செஞ்சத்தை சொன்ன. இப்போ என்னை கூப்பிட்டு ஒருத்தர் கேட்டார்னா, நீங்கள் வேத பாராயணம் பண்ணுங்கோ, கங்கா ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படியுமே. அவளுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவா. பஜனை பண்ணுறவாளை கேட்டால் பஜனை பண்ணுங்கோம்பா. கோவிலில் கைங்கரியம் பண்ணுறவாளை கேட்டால் கோவிலில் கைங்கரியம் பண்ணுங்கோம்பா. எல்லாமே வழிதான். பகவான் அடையிறதுக்கு எல்லாமே வழிதான். இருந்தாலும் தியானமோ யோகமோ தானமோ சத்தியமோ பிரம்மச்சரியமோ உபவாசாதிகளோ யாகங்களோ வேதாத்தியனங்களோ எல்லாமே ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கால அவகாசம் குறைச்சலா இருக்கு. இதுல எதை செஞ்சா ஒருத்தன் மோட்சத்தை அடைவான் அப்படிங்கிறத இந்த 7 நாளைக்குள்ள மோட்சத்தை அடைவாங்கிறத யார் தீர்மானம் பண்ண முடியும்? அதுதான் இந்த கேள்வியே. இதெல்லாம் மோட்சத்தை கொடுக்கும்னாலும் எப்ப கொடுக்கும்னு தெரியாது. இந்த 7 நாளைக்குள்ள மோட்சத்தை அடையணும்னா என்ன செய்யணும்? அதான் இந்த கேள்வியே. சுகாச்சாரியால்னு ஒரு மகான் வராறங்க. தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரஹா. அங்க தோன்றினார்னு இருக்குங்க. அவர் வந்தார்னு இல்லை, தோன்றினார்னு இருக்கு. ஆனா ஒரு ஆச்சரியம், இவர் வரத்துக்கு முன்னாடியே எல்லா மகர்ஷிகளும் அங்க வந்துட்டா அந்த இடத்துக்கு. அந்த இடம் பெரிய சிட்டி பிரயாக்ராஜ் மாதிரிலாம் கிடையாது, ஒரு கிராமம் அது. ஆனா அங்க உலகத்துல உள்ள அத்தனை மகான்களும் வந்திருந்தார். அத்ரிர்வசிஷ்டா சவண சரத்வானு அரிஷ்டனே மிர்பிருகுரங்கிராஷ்ச பராசரோ காதிசுதோதராமஹ உதத்ய இந்திர பிரமதேத்மவாஹு மேதாதிதிர்தேவல ஆர்ஷ்ணிஷேனஹ பாரத்வாஜோ கௌதம பிப்பலாதஹ. இப்படின்னு எத்தனை மகர்ஷிகள் வந்திருக்கா. 32 மகர்ஷிகள், பெரிய மகர்ஷிகள் பேரை சொல்றா. இவர்களை பத்தி சொல்லும்போது தீர்த்தர்கள்னு பெரியவர்களுக்கு சுத்தி பண்றவர்கள். இவர்கள் கங்கை, இப்ப தீர்த்தம்னா சுத்தி பண்றது. தீர்த்தம்னா நம்மளை சுத்தி பண்றதுக்கு தீர்த்தம்னு பேரு. நம்மளை சுத்தி பண்ற மகான்களுக்கும் தீர்த்தர்கள்னு பேரு. நாராயண தீர்த்தம்னு சொல்றது இல்லையா அப்படின்னு. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இப்ப நாமெல்லாம் கங்காதி நதிகள்ல போய் ஸ்நானம் பண்ணிக்கிறது நம்மளை சுத்தி பண்ணிக்கிறதுக்காக. நாமவே கங்கையில ஸ்நானம் பண்ணினோம்னா ஒரு அனுஜ்ஞம் வேண்டாம், ஒரு சாத்குண்யம் வேண்டாம், ஒரு சங்கல்பம் வேண்டாம், முசல ஸ்நானம்னு சொல்லுவா. அப்படின்னா
மிளகா அப்படி இடிச்ச இரும்பு உலக்கைய அலம்பரா மாதிரிம்பா. அந்த காலங்களில் மிளகா அப்படி இடிப்பாலோன்னு இரும்பு உலக்க, அதை அலம்பிட்டா அதில் ஏதாவது மிளகா அப்படி ஒட்டின்னு இருக்குமோ? ஒரு அலம்பல்லையே அத்தனையும் போயிடும். அது மாதிரி நாம் போய் தொப்புன்னு கங்கையில் விழுந்தாலே நம்ம பாவங்கள்லாம் போயிடும். ஒரு சங்கல்பம் வேண்டாம், ஒரு சாத்குண்யம் வேண்டாம், பண்ணினா விசேஷம். இது மாதிரி பாபிகள்லாம் கங்கையில் ஸ்நானத்தை விட்டுட்டு போயிட்டான்னு, பாவத்தை விட்டுட்டு போயிட்டான்னா அதோட பாவம் எப்படி போகும்? இது ஒரு கேள்வி. அதான் இப்போ தேவதைகளை பூஜை பண்ணி நம்ம பாபத்தை தேவதைகள்கிட்ட கொடுத்துட்றோம். தேவதைகள் எப்படி சுத்தியாரார்கள் அப்படிங்கிறத 3-4 காரியங்கள் சொல்றது வேதம். சாயஞ்யாவானஷ்சவை தேவாஹ பிராதர்யாவானஷ்சாக்னிஹோத்ரிணோ கிருஹமாகச்சந்தி அப்படிங்கிறது. கங்கைக்கு பக்கத்துல 10 மைல்ல குக்குடர்னு ஒரு மகரிஷி, புண்டலீகன்னு ஒரு சரித்திரம் சொல்றாளோன்னு எல்லாரும். அவன் காசி யாத்திரை போகும்போது அந்த குக்குட்ட மகரிஷியை பார்க்கறான். அவாத்து வாசல்ல உட்கார்ந்துட்டான். ஒரு 6 மணி வாக்கில் 7 சண்டால ஸ்திரீ உள்ள போனாள். 7 மணி வாக்கில் 7 தேவதா ஸ்திரீ வெளியில வந்தாள். இவனுக்கு புரியல. உள்ள போனா அவர் அக்னிஹோத்திரம் பண்ணியிருந்தார். இப்போ வரத்தே சண்டால ஸ்திரீகளா பாபிகளா வந்தால், திரும்பி போறதே தேவதைகளா போறா. எப்படின்னு கேட்டான். அதுதான் இந்த அக்னிஹோத்திரத்தோட விசேஷம்னார். சாயஞ்யாவானஷ்சவை தேவா பிராதர்யாவானஷ்ச அக்னிஹோத்ரினோ. அது பேர், அந்த 7 பேர் யாருன்னா கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்னு சொல்லக்கூடிய 7 மகாநதிகள்னா இப்படிலாம் இருக்கு சாஸ்திரங்கள்ல. மகான்கள் ஸ்நானம் பண்ணினான்னா கங்கையில உள்ள பாபம் போயிடும். நாம ஸ்நானம் பண்ணினா நம்ம பாபம் போகும். மகான்கள் ஸ்நானம் பண்ணினா கங்கைக்கு உள்ள பாபம் போயிடும். பரமாச்சாரியால் போய் ஸ்நானம் பண்ணினா, அண்ணாவே ஸ்நானம் பண்ணினான்னா பாபம் ஏதாவது உண்டான்னு அவளுக்கு போறது. அவாவே ஸ்நானம் பண்ணா கங்கை பவித்திரமாகும். அந்த மகான்கள்லாம் வந்திருக்கார். அவர்களுக்கு மத்தியில சுகாச்சாரியால் வர அவரை நமஸ்காரம் பண்ண. நீங்க அவர் யார்த்தையுமே பேசினது கிடையாது, எல்லாருமே அவரை நமஸ்காரம் பண்றார். 16 வயசு தான், அவதூதரா இருக்கார் அவர். இந்த வயசுனால பெரியவாங்கிறது ஹிந்து மதத்துல கிடையாது, ஞானத்தினாலதான் பெரியவர்கள் அப்படிங்கிறது. நீங்க வந்திருக்கிறதுனுடைய காரணம் என்ன? கரையேற்றுவதற்காக. ஆனா நான் உங்களை கூப்பிடல, நீங்க வர அளவுக்கு நான் புண்ணியமும் பண்ணல. பின்ன என்னத்தினால நீங்க வந்திருக்கீர்கள்னா பகவான் உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கா. பைத்ருஷ்வசேய பிரீத்தியர்த்தம் தத்கோத்திரஸ்யாத்த பாந்தவா. எதனால? எங்க தாத்தா பஞ்சபாண்டவர்களுடைய பேரன் நான். பஞ்சபாண்டவர்கள்ட்ட அவ்வளோ பிரியம் பகவானுக்கு. துரியோதனன் கேட்கிறான் கிருஷ்ணன் தூதும் போது, இது எங்களுக்குள்ள அண்ணா தம்பி சண்டை, நீ யாரியான்னு கேட்டான். நீ வெளி மனுஷன், நீ யார் இதுல பஞ்சாயத்து பண்றது? உனக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு துரியோதனன் கேட்ட உடனே பகவான் சொன்னார், என்ன வார்த்தை கேட்ட? மம பிராணாகி பாண்டவாக. என் பிராணன் பகவான் பஞ்சபாண்டவர்கள். பஞ்சபாண்டவர்களும் நானும் என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன், என்னோட பிராணன் அவர்கள்ங்கிறான் பகவான். மம பகவான் வாக்குனால சொன்ன வார்த்தை. அந்த பிரியத்தினால நான் கரையேறணும்னு உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கா. நான் இந்த 7 நாள்ல என்னத்தை செஞ்சா கரையேறலாம் அப்படின்னு உடனே அப்பா கூப்பிட்டு ஏன்னு கேட்காத சுகாச்சாரியால் யார்ட்டையுமே பேசினது கிடையாது. ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அவர் நின்னது கிடையாது, தங்கினது கிடையாது. அவர் இவனோட பாக்கியம் உட்கார்ந்து இவன்கிட்ட பேசுறார். வரியா 2வது ஸ்கந்தம் ஆரம்பம். வரியா நேஷத்தே பிரஷ்னஹ கிருதோ லோகஹிதம் நிருபா ஆத்மவித் சம்மதः பும்சாம் ஸ்ரோதவ்யாதிஷு யः பரஹ ஸ்ரோதவ்யாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சஹஸ்ரஷஹ. நீ கேட்ட கேள்வி ரொம்ப உயர்ந்த கேள்வி. எதை கேட்கணுமோ அதை கேட்காம கேட்கக்கூடாததெல்லாம் கேட்க சத்தநாடு சொன்ன முடியல. மனுஷ ஜென்மாவை அடைஞ்சிருக்கமே, இதோட பிரயோஜனம் என்ன? மற்ற ஜென்மாக்கள் காட்டிலும் இதுல என்ன உயர்வு? எதனால உயர்வு? மற்ற ஜீவராசிகள் செஞ்சத்தை செஞ்சா உயர்வுன்னு சொல்ல முடியாது.
சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தை பெற்றுக்கிறது, தன்னை பாதுகாத்துக்கிறதுங்கிறதெல்லாம் உலகத்தில் எல்லாருமே செய்யறது தான். அதை நான் செஞ்சதுனால உயர்வுன்னு சொல்லிட முடியாது. அதை தாண்டி பகவத் ஆராதனம்ங்கிறது தான் மனுஷனை பிரித்து காமிக்கிறது. மற்ற நாய் நரி பண்ணிட்டேந்து மனிதனை எது பிரித்து காமிக்கிறது வாழ்க்கை முறையில் என்ன? இறை வழிபாடுங்கிறது தான். அதுலேயும் எதற்கு இறை வழிபாடுனால், சுகத்தை நோக்கி நாம் இயங்குறோம், சுகம் விரும்புகிறோம்னாலும் அந்த சுகத்தை நாம் அடைஞ்சோமா, அடைஞ்ச சுகம் நம்ம விட்டு நாம் இழக்காம இருக்கமா, எது நித்தியமான சுகம், எது சத்தியமான சுகம், எது சாஸ்வதமான சுகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை அடையணும்னு மனுஷன் யோசனை பண்ண வேண்டி இருக்க, அதில் அந்த புத்தியே போகாதபடிக்கு பகல் முழுக்க சம்பாத்தியம், ராத்திரி முழுக்க தூக்கம், குழந்தை பெற்றுக்கிறது, இப்படியே போனான்னா பக்கத்தில் உள்ளவா மறிக்கிறத பார்த்துட்டும் அது புத்தியில் ஏறலைன்னா மிருகத்துக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். ஒரு கசாப்பு கடையில் 2 ஆடு பிடிச்சுன்னு வரான் கசாப்பு கடைக்காரன். ஒரு ஆட்டை விற்று மாம்சத்தை விற்கிறான், இன்னொரு ஆடு புல்லை சாப்பிட்டுன்னு இருக்கிறது. தன்னோட வந்த ஆடு வெட்டப்பட்டு மாம்சமாக விற்கிறத பார்த்துட்டே இது புல்லை சாப்பிட்ற அந்த ஆட்டுக்கும், அப்பா இருந்தார் போயிட்டார், தாத்தா இருந்தார் போயிட்டார் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் சௌக்கியமாக பீரவை போட்டு சாவி எடுப்பில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? தாத்தா போயிட்டார், அப்பா போயிட்டார், நாம் அது மாதிரி கிளம்பணும்னு என்னைக்காவது யோசனை பண்ணுறோமா? அது ஒரு முட்டாள்தனமான ஒரு மூடத்தனமான விஷயம். அது நீ கேட்ட கேள்விக்கு வர, சாஸ்திரங்கள்ல யாருக்கு மோட்சம்னு சொல்லியிருக்குன்னா, சன்னியாசியா இருக்கான், கிரகஸ்தனா இருக்கான், கிரகஸ்தனா இருந்தால் மோட்சம் கிடையாது, சன்னியாசியா இருந்தால் மோட்சம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பின்ன என்ன, யாருக்கு மோட்சம்னா சன்னியாசியோ கிரகஸ்தனோ யாரா இருந்தாலும் அந்தே நாராயண ஸ்மிருதி ஏதாவான் சாங்கியயோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. உயிர் போற சமயத்தில் பகவானை நினைக்கணும், அவனுக்கு தான் மோட்சம். எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் தம் தமே வேதி கவுந்தேயா பகவத்கீதையில சதா சத்பாவமாத்மனான்னு பகவான் பகவத்கீதையில சொல்றான். எதை நினைக்கிறையோ அதுதான் மறுஜென்மா. எது உன் மனசுல ஆழ்ந்த வாசனையா இருக்கோ அதுதான் நினைவா வரும், அல்லது எதுல உனக்கு பிரியம் ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் நினைவா வரும். அப்படிங்கிறதே பகவானை நினைக்கணும். பகவான் மேல பிரியம் வரத்துக்கு தான் இத்தனை காரியங்கள் பண்றது. நாம ஒன்னும் பிரியத்தினால நினைக்கணும், இல்ல பழக்கத்தினால நினைக்கணும். நினைவு தப்பினாலும் பழகினத்தையே பேசுவா பத்தேல, அந்த பழக்கமாவது பண்ணியிருக்கணும். ராம 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 ராமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்து நினைவு தப்பினாலும் ராம ராம ராமான்னு வந்தா அது விசேஷம். அது இல்லை நமக்கு பக்தியினால ராமராமான்னு வந்தா விசேஷம். அதுக்கு தான் இத்தனை அபியாசங்கள்லாம். இப்ப நீ கேட்ட 7 நாள் தான் இருக்குன்னு, 7 நாள் என்னத்துக்குடான்னா, 1 மணி நேரத்தில் கட்டுவான்கிற ராஜா மோட்சத்தை அடைஞ்சான். இங்க உட்காந்துக்கோ, பகவன் நாமா பாகவதம்ங்கிற பகவத் குணத்தை சொல்றேன், நீ கேளு, மோட்சத்தை அடையலாம். அப்படிங்கிறத கேட்டத்தினாலேயே மோட்சத்தை அடைஞ்சிட முடியுமான்னா, இவர் இந்த மோட்சம்ங்கிறது யாருக்குன்னா, உயிரை விடுற சமயத்துல பகவானை நினைக்கணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்காகன்னா, நாம நினைச்சா பகவான் நம்மளை நினைப்பான். நாராயணா, வாசுதேவா, கிருஷ்ணா, கோவிந்தா, மகாதேவா, சம்போ, சங்கரா, ராமா இப்படி சொன்னோம்னா பகவான் நம்மளை கூப்பிடறான்னு நினைப்பான். நாம கூப்பிட்டு நாம நினைச்சு பதிலுக்கு பகவான் நம்மளை நினைக்கணும். இதான் விஷயம். பகவான் நம்மளை நினைச்சுட்டா நம்மளை கரையேற்றுவான். நாம நினைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் நாம நினைக்கல, இல்ல ஒரு கால் நினைவு தப்பின நிலையில இருந்தாலும் முன்னாடி நன்னா இருக்கிற காலத்துல பகவான்கிட்ட நாம ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்னை அந்திம காலத்துல கை விட்டுடாது, என்னை நீ காப்பாத்து, கிருஷ்ணத்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தே அத்யைவமே விசத்து மானச ராஜஹம்சா பிராண பிரயாண சமயே கபவாத பித்தேஹி கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தி. மகாந்த நிகமாந்த மகாதேசிகன்னு ஒரு மகான் சொல்றார், நான் பிராணப்பிரயாண சமயத்துல உன்னை எங்க நினைப்பேங்கிறார். அதனால அத்யைவமே விசத்து மானச ராஜஹம்சா, நான் இப்பயே உன்னை நினைச்சுடுறேன், இப்ப நினைக்கிறதா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லலையா. அதனால இப்பயே உன்னை நினைச்சுடுறேன், நீ அப்ப நினைக்கிறதா வச்சுக்கோ, நீ பகவத் குணம் கேளு, பகவான் கருணையினால உனக்கு மோட்சத்தை கொடுப்பான், சுலபமான வழி இது அப்படின்னு சொல்லி
சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு சொல்றார். பகவான் யோக நித்திரையில இருந்தால் அப்படிங்கிறது தான் ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய தேசங்கள்ல காமிக்கப்படுறது. நீங்க இந்த பகவான் படுத்துன்னு இருக்கிறதையே பார்த்தேன்னா காவேரி கரை முழுக்க இருக்கும். பரிமள ரங்கநாதர்லேருந்து ஆரம்பிச்சு இதோ இந்த இடத்துல இந்த கோவிலடி ரங்கநாதர், இதோ இந்த ரங்கநாதர், அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டம் ரங்கநாதர், இத்தனை ரங்கநாதர் இருக்காரோன்னு. இதுல திருவனந்தபுரம் ரங்கநாதர். இந்த ரங்கநாதருக்கு மட்டும் என்ன விசேஷம்னா ஒத்தரும் பக்கத்துல இருக்க மாட்டார். பகவான் மட்டும் இருக்கிற சமயம். தொப்புள்ள பிரம்மா இருந்தாலோ லட்சுமிகள் தேவதைகள்லாம் இருந்தாலோ அப்பெல்லாம் சிருஷ்டி ஆயிடுத்துன்னு அர்த்தம். சிருஷ்டி ஆகல, பகவான் மட்டும் யோகரத்திலேருந்து முழிச்சுன்னு இருக்கார் அப்படிங்கிற நிலை தான் இந்த ரங்கநாதர் அப்படிங்கிறது. இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுவே புரியாம நடுப்புல ஏதோ ஒரு சர்ச்சை வந்ததுன்னா இந்த கும்பாபிஷேகம் பண்றதே பிரம்மாவை வைக்கலாமா, அவரை வைக்கலாமா, இவரை வைக்கலாம், இது என்ன கான்செப்ட், என்ன தாத்பரியங்கிறதே புரிஞ்சுக்க வேண்டாமா? இதே பிரம்மாலாம் உள்ள ரங்கநாதர்லாம் இருக்காளே, அவெல்லாம் சிருஷ்டி. இப்போ திருவனந்தபுரம் போனெல்லாம் பிரம்மா இருப்பார், தேவதைகள்லாம் இருப்பா, ஸ்ரீதேவி பூதேவிலாம் இருப்பா, அதெல்லாம் சிருஷ்டியான நிலை. இது யோக நித்ரையில உள்ள பரமாத்மா அப்படிங்கிறதே. அந்த யோக நித்ரையிலேருந்து பகவான் வீழ்ச்சிண்டு அதுக்கப்புறம் தான் பிரம்மா பிரகிருதி வெளியில வர்றது, அதுலேருந்து மகத்து வர்றது, அதுலேருந்து அகங்காரம் வர்றது, அதுலேருந்து மனசு வர்றது, அதுலேருந்து பஞ்சபூதங்கள் வருது, பஞ்ச தன்மாத்திரைகள் வருது, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. பகவான் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுக்கறான். வேதம்ங்கிறது பகவானுடைய சங்கல்பம், அறிவு, சங்கல்ப மாத்திரத்தினால கொடுக்கறான். இதை வச்சு சிருஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்ல பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார். முதல்ல பிரம்மா சிருஷ்டி பண்ணினது 4 பேரை தான். சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள்னு பேர். அவர்கள் பகவத் தியானபூத மனசோட, அப்பதான் பகவானை தியானம் பண்ணி அந்த வரனை வாங்கின்னு வந்திருக்கார் பிரம்மா. அந்த மனசோட தபஸ் பண்ணி சிருஷ்டி பண்ணினதுனால அவளும் அதே நிலையில இருக்க. அவர்களை சிருஷ்டி பண்ணுன்னு சொன்ன போது அவ சிருஷ்டி பண்ணாத போது கோபம் வந்து அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடா ருத்ரன்கிற மன்யு தேவத்தை வருது. சிவபெருமான் இல்ல, சிவபெருமான் கிடையாது, தெரியாதவா சொல்லுவா. ருத்ரன் வேற, சிவபெருமான் வேற. பொதுவா இந்த வேதாந்த விஷயத்தையே சொல்லும் போது ஏகமா துவேயா த்ரீணியா சத்வாரியா பஞ்சவா பிரிச்சிருக்கு தத்துவங்கள். ஏகம்ங்கிறது பிரம்மா, துவேயம்ங்கிறது ஜீவாத்மா, அது பரமாத்மா மாய, த்ரீணிங்கிறது பரமாத்மா ஜீவாத்மா மாய, துவைத்தம் அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம். 4ங்கிறது சதுர்வியூகம், வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷணன் அப்படிங்கிறது வைஷ்ணவத்தில். 5ங்கிறது என்னன்னா பிரம்ம விஷ்ணு ருத்ரால் ஈஸ்வரன் சதாசிவன்கிறது சிவ தத்துவத்தில் உள்ளது. அது 5 தத்துவமா, பிரம்ம விஷ்ணு ருத்ரால், அதுக்கு மேல ஈஸ்வரன், அதுக்கு மேல சதாசிவம்ங்கிறது. ஈஸ்வரம்ங்கிறது சகுண பிரம்மம், சதாசிவம்ங்கிறது நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறது. இதெல்லாம் சாஸ்திரம் ஏத்துன்னு இருக்கு. அதனால அது வேற பாதை, விசாரியத்துல உள்ளது. நீங்க உடனே பிரம்மா தான் ருத்ரனை சிருஷ்டிச்சார்னு உடனே பிரம்மா சிவபெருமானை சிருஷ்டிச்சார்னு சொல்லக்கூடாது. ருத்ரன்கிறது மன்யு தேவதை, கோபத்துக்கு தேவதை. அவர் கண்ணா தாறுமாறா ஒரு சிஸ்டம் இல்லாம சிருஷ்டி பண்ண அவரம் நிறுத்திட்டு 9 பேரை சிருஷ்டி பண்றார். நவ பிரஜாபதிகள், மரீச்சி, அத்தி, அங்கிரசர், புலஸ்தர், புலகர், கிருது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷர் அல்லது அதர்வா அப்படின்னு பேரு. அவர்கள் மூலமாக இந்த பிரபஞ்சம் விஸ்தாரம் அடைகிறதுங்கிறது மேல சரித்திரம்.